எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த நல்ல பாம்பு எவனா அது சீண்டிட்டான்னா அது கோவம் வந்துச்சுன்னா அது தன் கண்ணில் படம் பிடிச்சிரும். அவனை படம் பிடிச்சிட்டு அவனை எப்போ எந்த டைம்லேயும் அவனை பழி தீர்த்துருவான். அவனை ஒரு பயத்தை கிளப்பி விட்ருவாங்க சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்றது நம்மளுக்கு தெரியாது. நம்மளே கூட யாராவது நம்மளுக்கு வேண்டாம் ஏதாவது செஞ்சுட்டேன்னா அவனை எப்படியாவது போட்டு தீர்த்தணும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்போம். அது சமயம் வரும்போது டக்குன்னு சரி இதை இவனை பழி தீர்த்துடலாண்டான்னு சொல்லிட்டு நம்ம காரியத்தில் இறங்கிடுவோம். கர்த்தர் அந்த மாதிரி மனசில் எதையும் மறக்காமல் ஒரு காரியத்தை மனசுலேயே வச்சுருந்துக்கிட்டு தன்னுடைய ஊழியக்காரன்ட்ட சொல்கிறாரு, இப்போ நீ போய் அதை போய் பழி தீர்த்துட்டு நீங்கள் அன்றைக்கி அவன் அந்த மாதிரி செஞ்சான் என் மக்களுக்கு, இன்றைக்கி நீ போய் அதை போய் பழி தீர்த்துட்டு யார்கிட்ட சொன்னார்? எதுக்காக சொன்னார்? கர்த்தருடைய ஜனங்களை எகிப்திலேருந்து கானானுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஒரு கூட்டம் ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துருக்குது. அமலேக்கியர் ரொம்ப தொல்லை கொடுத்துருக்குறாங்க. அதை கர்த்தர் மனசுலேயே வச்சுருந்துருக்கிறாரு. தீர்க்கதரிசிகள் காலம் போய் நியாயாதிபதிகள் ஆண்டு அந்த காலமும் போய் ராஜாக்கள் காலம் ஆளும்போது கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் சவுல்கிட்ட போய் அமலேக்கியரை போய் முறியடிச்சிட்டு வா, உண்டு இல்லைன்னு ஆகிக்கிட்டு வா. ஏன் சாமியில் கேட்குறேன், ஏன் சாமின்ட்டு நான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் எழுத்துலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த அமலேக்கியர் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டாங்களா, அதுக்கு நான் இப்போ பழித்துக்கணும், அவங்க போய் உண்டு இல்லைன்னு ஆகிட்டு வான்னு சொல்லின்றது. கர்த்தருக்கும் மனுஷனுடைய உணர்ச்சிகள் இருந்திருக்குது. தன்னுடைய மக்களை ஒருத்தவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தின உடனே அவருக்கு அது சரியாக படலை.